சொந்த நலனுக்காக பிறரை பயன்படுத்தாதிருப்போம். வாழ்க்கையில் வரும் சவால்களை பல வழிகளில் சந்திக்கலாம். சவால்களை கண்டதும் ஓடி ஒளிதல், கோபத்தோடு அவைகளை எதிர்கொள்ளல், நிதானமாய் ஆற அமர சிந்தித்து தெளிவான வகையில் அவைகளை தீர்த்தல் என மனநல நிபுணர்கள் இன்னும் பல வழிகளில் நமக்கு சொல்லித் தருவார்கள். நமக்கு இயேசு என்ன சொல்லித் தருகிறார் என்று பார்ப்போம். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று இயேசுவிடம் கேட்கின்றனர். இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக அவரிடம் இவ்வாறு கேட்டு மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மடக்கிவிட சோதித்தார்கள். அவர் சவால்களை சந்தித்த விதம், சமாளித்த விதம் மிக அழகானது. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர் இவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்? அவர்கள் இயேசுவை எப்படியும் அடக்கி விடலாம் என்ற கற்பனையில் அவருக்கு விடுத்த சவால்கள் இயேசுவிடமிருந்து அற்புதமான சொற்களை, செயல்களை வெளிக்கொணர்ந்தன. தீர்ப்பிடுவதற்கு ஒரு தகுதியும் கண்ணியமும் இருக்க வேண்டும். பட்டமும் பணமும் பதவியும் அல்ல அந்த தகுதி. உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என இயேசு கூறும் இப்பகுதி தீர்ப்பளிக்க வேண்டாம் என்பதை விட தீர்ப்பளிப்பதற்கான தகுதியை முன்னிறுத்துகிறது. கடவுளின் முன்னிலையில் பிறருக்கு தீர்ப்பளிக்கும் தகுதி நமக்கு இருக்கிறதா என்று சிந்திப்பது நலம். இயேசுவை எப்படியும் மடக்க வேண்டும், அடக்க வேண்டும், இதுவே அவரது வாழ்க்கை பிரச்சனையாக போய்விட்டது. அவர்களது சதிக்கு பயன்படுத்திய பகடக்காய் அந்த பெண். இன்னொரு மனிதரை சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதை விட பெரிய பாவம் உலகில் இல்லை என்று கூறலாம். ஆழமாய் அலசி பார்த்தால் நாம் பாவங்கள் என்று பட்டியலிடும் பல செயல்களில் இறுதியில் இந்த ஒரு உண்மைதான் பின்னணியில் இருக்கும். மற்றொரு மனித பிறவியை நம் சுயநலத்திற்காக பயன்படுத்துவது பலியிடுவதாக அமையும். குற்றங்களை தண்டிக்கும் கடவுளோடு வாழ்வது எளிது. ஆனால் எந்த நேரமும் எந்த நிலையிலும் அன்பு ஒன்றையே வாரி வாரி வழங்கும் ஒரு கடவுளோடு வாழ்வது பெரிய சவால். இந்த வாழ்வை தான் இயேசுவும் விரும்புகிறார். நமது சொந்த நலனுக்காக பிறரை பயன்படுத்தாதிருப்போம். தீர்ப்பிடாதிருப்போம். தீர்ப்பு பெறாமல் இருப்போம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.